நண்பர்களுக்கு வணக்கம். தைப்பட்டத்தில் ஆரம்பித்த ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி கத்திரி ரகம் விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் கவர் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்குறேன். பாரம்பரிய காய்கறிகளில் கத்திரியில் தான் 100க்கு மேலே ரகங்கள் இருக்குது. சேலம் முள்கத்திரி, சிவகாசி வெள்ளைக்கத்திரி, மணப்பாறை கத்திரி, பவானி கத்திரி, சிவந்தம்பட்டி கத்திரின்னு ஊருக்கு ஒரு கத்திரி ஒரு அடையாளமாக இருக்கும். வெள்ளை, பச்சை, ஊதான்னு கலர் கலராக ரகங்கள், உருண்டை கத்திரி, நீட்ட கத்திரி, கொத்து கத்திரின்னு ஒவ்வொரு கலர்லையும் வடிவத்திலையும் வேறுபட்டு கொட்டி கிடக்கிற கத்திரி ரகங்கள். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே கத்திரியோட பன்மையும் நம்மளை ஆச்சரியப்படுத்தும். போன வருஷம் ஆடிப்பட்டத்தில் நெய் கத்திரின்னு ஒரு ரகம் ஆரம்பிச்சிருந்தேன். நெய் மிளகு அக்கப்புறை முடிஞ்சப்பாடு இல்லை, இன்னமும் வீட்டு தோட்ட மக்கள்கிட்ட மவுசு குறையாமல் இருக்குது. சரி, அப்படியே கத்திரியிலையும் கொஞ்சம் நெய்யை சேர்த்து விட்டால் சூப்பர் ஹீட் ஆகும்னு ஆரம்பித்தேன். அது ஒரு ஊதா நேர நெய் கத்திரி, கனவு தோட்டத்தில் தான் ஆரம்பிச்சிருந்தேன். காய்க்க ஆரம்பித்ததும் அப்படி என்ன நெய் கத்திரி, நெய் மிளகா மாதிரி அப்படியே வாசம் வருமோ, சாம்பிளுக்கு ஒன்று சமைச்சு ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று அறுவடை பண்ணி சமைச்சு பார்த்தோம். சாப்பிட்டு பார்த்தா பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை, சாதாரண ஒரு கத்திரி ரகம் ருசி தான் இருந்துச்சு. அப்புறம் அதை பற்றி ஒரு வீடியோ கொடுக்குறத அப்படியே விட்டுட்டேன். அந்த விதை அக்ரின்டெக்ஸ் கண்காட்சியில் தான் வாங்கினது. அது வாங்கும்போதே அந்த ஸ்டாலில் பச்சை நிற நெய் கத்திரி இருக்கா, அது நல்லா ருசியாக இருக்கும்னு ஒரு நண்பர் விசாரிச்சுட்டு இருந்தார். தைப்பட்டம் ஆரம்பிக்கும்போது வீட்டு தோட்டத்துக்குன்னு ஸ்பெஷல் வெரைட்டியாக சில விதைகள் கர்நாடகாவிலேருந்து வாங்கியிருந்தேன். இப்போ வீட்டில் பட்டை கிளப்பிட்டு இருக்கிற ஆல் உயர சொரை, நம்ம ஒரு ஸ்பெஷல் சிவகாசி வெள்ளை கத்திரின்னு சில ரகங்கள் வாங்கியிருந்தேன். அந்த லிஸ்ட்டில் தான் பட்டர் லைக் டேஸ்ட் அப்படின்னு ஒரு கத்திரி ரகமும் இருந்துச்சு. இளம் பச்சை நிற கத்திரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அக்ரின்டெக்ஸில் நண்பர் விசாரித்த கத்திரி ரகம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு வாங்கி ஆரம்பித்தேன். இந்த ரகம் கர்நாடகாவோட மேங்களூர் மாவட்டத்தோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அரிதான ரகங்கள்னாலே பிளாஸ்டிக் பாட்டில் விதைக்கிறது என்னோடய வழக்கம். கத்திரி விதைகளையும் பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு விட்டேன். ஒரு 2 வாரத்தில் நாற்றுகள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வீட்டு தோட்டத்தில் ஆடிப்பட்டத்தில் ஆரம்பித்த கரிபதனை கத்திரி ரகம் விளைச்சலெல்லாம் முடிஞ்சு பாத்திகள் காலியாக இருந்துச்சு. தைப்பட்டத்துக்கான கத்திரி ரகமாக இந்த பட்டர் டேஸ்ட் பிரிஞ்சால் வீட்டு தோட்டத்தில் ஆரம்பித்தேன். கனவு தோட்டத்தில் கத்திரி எப்போவுமே தகராறு தான், ஆனால் வீட்டு தோட்டத்தில் அருமையாக வரும். நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் தொல்லை வீட்டு தோட்டத்தில் பெருசாக இருக்காது. ஆனால் என்ன, நம்ம மேக்பையை எதையாட்டு ஒழிச்சு வைக்கிறேன் அப்படின்னு திடீர்னு பாத்திகள் இது மாதிரி இறங்கிடுவான். வச்ச செடி எங்கடா அப்படின்னா, பிஸ்கட் கூட சேர்த்து புதைச்சிட்டேன் பாஸ் அப்படிமா. இந்த ஒரு சவால் மட்டும்தான் வீட்டு தோட்டத்தில் உண்டு, மற்றபடி கத்திரி அட்டகாசமாக வரும். வச்சு விட்ட கத்திரி நாற்றுகள் அருமையாக வளர ஆரம்பிச்சுது. இந்த கத்திரி ரகம் ரொம்ப உயரமாக ரொம்ப உறுதியாக வளர்கிற ஒரு ரகம். ஒரு 6 அடி உயரம் செடி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி ரகங்களை கொஞ்சம் அதிகமாக உரம் சேர்த்து பாத்தி ரெடி பண்ணி வைக்கிறது நல்லது. சத்து குறைவாக இருந்தால் செடி வளர்கிறதுக்கு திணறும். கத்திரிக்காயும் நம்ம எதிர்பார்க்குற ருசி ஃப்ளேவரில் வராது. அதனால் ஆரம்பிக்கும் போதே அந்த செடியோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு ஒரு புரிதலோட அதுக்கான உரங்கள்லாம் சேர்த்து ஆரம்பிக்கிறது நல்லது. மாடி தோட்டம்னா இன்னுமே கூடுதல் உரங்கள் கொடுத்து கூடுதல் அக்கறை எடுத்து கொண்டு வரணும். இந்த இலை சைஸ் வச்சு பார்த்தாலே தெரியும் செடி எந்த அளவுக்கு வளர்ச்சி காட்டோன்னு. அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பத்திலே திட்டமிட்டு ஆரம்பித்தோன்னா எதிர்பார்க்குற விளைச்சல் கிடைக்கும். செடி வச்சு விட்டு ஒரு 2 மாதத்தில் பூக்க ஆரம்பிச்சுது. நினச்ச மாதிரியே கொஞ்சம் பூதிருவு ஆரம்பத்தில் இருந்துச்சு. பொதுவாக ரொம்ப பெரிய செடியாக வர்ற ரகங்கள் அப்படியே காய்ச்சி கொட்டாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் பூதிருவு இருக்கும், அப்புறம் செடி வளர வளர நல்லா காய்க்க ஆரம்பிக்கும். மே கடைசியில் தான் கொஞ்சம் காய்கள் தெரிய ஆரம்பிச்சுது. கத்திரி நல்ல பெரிய கத்திரியாக வருது. பார்க்குறதுக்கு நம்ம ஒரு வெள்ளை கத்திரி மாதிரி இருக்குது. ஆனால் லேசான ஒரு பச்சை நிறம், இளம் பச்சை நிறம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம திருநெல்வேலி வெள்ளை கத்திரி மாதிரி அப்படியே பியூர் ஒயிட் கிடையாது. செடி ரொம்ப உயரமாக உறுதியாக வருது. நான் வழக்கம் போல் சின்ன சின்ன குச்சிகளெல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணி கட்டி விட்டேன். செடியோட உயரத்துக்கு அதெல்லாம் பத்தலை, அப்படியே சாஞ்சி கிடக்குது. பக்கத்து பாத்தியெல்லாம் கவர் பண்ணி மொத்த ஏரியாவுமே இந்த கத்திரி செடி தான். விளைச்சலில் வழக்கம் போல் கொஞ்சம் விதைக்குன்னு விட்டுட்டு கொஞ்சம் கத்திரி அறுவடை பண்ணேன்.
இப்போ முக்கியமான ஒரு கட்டம், கத்திரி விளைச்சல் எல்லாம் ஓகே தான், ஆனால் கத்திரி ருசி எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே. ஏற்கனவே ஒரு நெய் கத்திரி ருசியில் பெருசாக வித்தியாசம் இல்லாமல் தான் வந்துச்சு. சரி, இதையும் முதல்ல சமைச்சு பார்க்கலான்னு ஒரு கத்திரிக்காய் பொரியல் செஞ்சோம். கத்திரி நல்ல பெரிய கத்திரியாக இருந்தாலும் பஞ்சு போல் விதைகள் கம்மியாக நல்லா இருக்குது. கத்திரி பொரியல் ரெடி. நல்ல பிஞ்சு கத்திரிங்கிறதுனால பொரியல் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. சரி, சாப்பிட்டு பார்க்கலாமா? பட்டர் டேஸ்ட் பிரிஞ்சால் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ஃப்ளேவர் அப்படி கத்திரிக்காயை விட அப்படியே ஒரு நெய் ஃப்ளேவர் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு பட்டர் ஃப்ளேவர்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நார்மல் கத்திரிக்காயை விட கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நல்ல ஒரு சொல்ல பட்டரி அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நார்மல் கத்திரிக்காயை விட இது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கத்திரிக்காய் ரகம்னு தான் சொல்லணும். முயற்சி பண்ணி பார்க்கலாம். கத்திரி நான் சாப்பிட்டு சொன்ன மாதிரி பட்டர் டேஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவர், கொஞ்சம் க்ரீமியாகவும் இருக்குது. அப்படியே நெய் மிளகா மாதிரி நெய் வாசம் தூக்குதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த பட்டர் டேஸ்ட் பிரிஞ்சாலோட ருசி ஃப்ளேவர் எல்லாம் சாதா ஒரு பாரம்பரிய கத்திரி ரகத்தோட ருசியை விட நிச்சயம் கொஞ்சம் வித்தியாசப்படுது. ருசி ஃப்ளேவர் எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு தாராளமாக சொல்லலாம். நல்ல ஒரு கத்திரி ரகம் ருசியாக கொஞ்சம் கூடுதலாக ஒரு பட்டர் ஃப்ளேவரோட நல்ல சாஃப்டாக க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ஒரு கத்திரி ரகம் வேணும்னா இந்த ரகத்தை சொல்லலாம். பாரம்பரிய கத்திரி ரகங்களில் சிறப்பான ரகங்களில் இதுவும் ஒன்று. கரிபதனை கத்திரி, இந்த பட்டர் டேஸ்ட் பிரிஞ்சால் எல்லாமே ஹெவி ஃபீடர் அப்படின்னு சொல்லலாம். காட்டுத்தனமாக வளர்கிற செடி இதெல்லாமே. அதனால் அந்த அளவுக்கு சத்து கொடுத்து செடியை நல்லா திரட்சியாக கொண்டு வரணும். செடியே சுமாராக தான் வருதுன்னா கத்திரிக்காயில் அந்த ருசியோ ஃப்ளேவரோ வராது. இந்த புரிதலோடு ஆரம்பித்து பாருங்கள், சிறப்பாக வரும். கத்திரி விளைச்சலில் பாதியை அப்படியே விதைக்குன்னு விட்டுருக்குறேன். ஆனால் விதை ரெடியாக இன்னும் 1 மாதம் ஆகும் போல். விதைகள் ரெடியானதும் ஆடிப்பட்டம் விதைப்பட்டியில் சேர்த்து சொல்கிறேன், அப்புறம் விதைகள் கிடைக்கும். ஆள் உயர சுரையும் இன்னுமே விதைகள் ரெடியாகலை, இன்னுமே முத்திட்டு தான் இருக்குது. அந்த விதையும் ரெடியாக 1 மாதம் ஆகும். எல்லாம் மொத்தமாக ரெடியானதும் சொல்கிறேன். அவ்வளோதாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பாரம்பரிய கத்திரி ரகங்களில் ஒரு 100 ரகங்கள், ஊருக்கு ஒரு ரகம் சொன்னாலும் ஒவ்வொன்றும் ருசியில் கொஞ்சம் வித்தியாசப்படும். அந்த ஊர் மக்கள்கிட்ட அதோட ஸ்பெஷல் எப்படின்னு கேட்டாலே அருமையாக சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் கத்திரி ரகம் தான் இந்த பட்டர் டேஸ்ட் பிரிஞ்சால். நம்ம ஃபேவரட் கத்திரி ரகங்கள் லிஸ்ட்டில் வைக்கிறதுக்கு ஒர்த்தான ஒரு கத்திரி ரகம். கத்திரியில் ரகரகமாக ஆரம்பித்து வீடியோ கொடுத்துருக்குறேன். அதில் ஒரு புதிய ரகத்தை அறிமுகப்படுத்தினதில் சந்தோஷம். இந்த கத்திரி வளர்ப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.